विशेषतः अष्टोत्तर संख्याभिषेक पूजाकर्मणे अस्य यजमानस्य तत्वागणे लक्ष्मी योगति आदित्य सोम मंगल बुध गुरु शुक्र शनिधस्य राहुकेतु परिगापतिंद युगति एके ग्रहते शुभसमस्तान फलप्राप्ति श्रीमते भद्रावते भाग्यलक्ष्मी करवरवते सर्वदा धान्यलक्ष्मी दोर्धन्ते वीर्यलक्ष्मी दत्ते सर्वदे पूर्णकार्यलक्ष्मी सर्वांगे सौम्यलक्ष्मी सर्वगुणगणारंभरे कीर्तिलक्ष्मी विद्वांगे सत्यलक्ष्मी मगधभद्रा सर्व
संदर्भमुण्डलवेदालत्रय नमस्कार महामन्त्रां प्रयत्य पाद्याभरणाढ्यान् दत्त्वा स्नानार्थम् ॐ गां महतागणाय नमः ॐ गां गणाधिपतये नमः ॐ गां हिरण्यसंज्ञाय नमः ॐ गां लक्ष्माधिपतये नमः ॐ गां वरुणमूर्तये नमः वरुणाय नमः दैवान्तराय समर्पयामि अस्तर्वदेशे नमः अरुणमूर्तये नमः देवं भुवनाय नमामि ॐ सर्वज्ञाति सर्वसिद्धि सर्ववेदनां स्वामी सर्वं जगति जयति वरुणाय नमः यदासक्तिं मूलमन्त्रधरित्या स्वागांधमूले सरसे हत्यं दत्वा
देवता संस्थाप्य सुना इति पंचमावदेवताभ्यो नमः ये देशां पंचमावदेवतादेवते श्रीमद्राजाधीश्वर बिहारी नमो नमः इति पूर्वाय अष्टोत्तर संदेवताभ्यो नमः ओम ह्रीं वामाज्येष्ठारौद्री नमः ओम ह्रीं काली कविगण्ये बलविगण्ये नमः ओम ह्रीं भरप्रवदी सम्भूतवन्ये मनोन्मन्यासनादि नमः ओम ह्रीं मनोन्मन्य रुद्रदेवताभ्यो नमः शक्रेवताभ्यो नमः अष्टोत्तर शक्रेवताभ्यो नमः विराजोद्भवादि गुहाविहारी जगन्नाथे नमः गंगारणमण्यवत्रसमीरगावो बाणमण्डलमध्यस्थाये दैववीरे कौमारण्ये नमः ओम ऐं श्री राजराजेश्वरी नमः ओम ह्रीं वामाज्येष्ठारौद्री काली कविगण्ये बलविगण्ये बलप्रवदी सर्वभूतमन्ये मनोन्मन्ये नमः ओम ऐं श्री राजराजेश्वरी बिहारी नमः ज्ञानादिदेवः पत्रोत्पादविधां समर्पयामि सूर्यप्रदानदेवताभ्यो प्रदानमोक्तये नमो नमः धूपदीपं दरीकयामि धूपदीपान्तराजनं समर्पयामि अस्माकं ओम गौरी वाय विराज शक्तिवती दुर्गा सरस्वती अष्टावती नवती भोगे सहस्राक्षरं परमें ध्रुवं सर्वत्रदेवताभ्यो नमः कर्पूरनीराजने इंद्रियं हीराजकर्पूरे मुखं समर्प्य ओम शिवाय नमः ओम कुबेराय नमः ओम ईशानाय नमः ईशानद्वारे भागवते नमः रुद्राय नमः लक्ष्मी नमः ईशानाय नमः तन्मध्ये ओम श्री राजराजेश्वरी नमः सर्वेभ्यो
राजराजेश्वरी नमः राजपुष्पं समर्पयामि
காமினி நமக ஓம் ஓம் நாராயணி நமக ஓம் சுமங்களாஜி நமக ஓம் அகாராந்த சகாராந்தாஜி நமக ஔதி நமக ஓம் மகாகாந்தி நமக ஓம் மகாமங்களாஜி நமக ஓம் நேத்ரரூபி நமக ஓம் சண்டிகாஜி நமக ஓம் அம்பிகாஜி நமக ஓம் சாதுஜன சந்துஷ்டாஜி நமக ஓம் சந்தான பலப்பிரதாஜி நமக ஓம் சாயங்கால பூஜன பிரியாஜி நமக ஓம் க்ஷீர சமுத்திரவாசினி நமக ஓம் க்ஷீர அபிஷேக பிரியாஜி நமக ஓம் க்ஷூத்ர நிவாரிணி நமக ஓம் க்ஷேமகாரிணி நமக ஓம் க்ஷேத்ரபாலினி நமக ஓம் க்ஷேத்ரவாசினி நமக ஓம் சகாராந்திரமங்கலயாஜி நமக ஓம் நீம் பாமாஜி நமக ஓம் நீம் ஏகாஜி நமக ஓம் நீம் கௌத்ரி நமக ஓம் நீம் காஞ்சி நமக ஓம் நீம் கலவிரண்ணி நமக ஓம் நீம் பலவிரண்ணி நமக ஓம் நீம் பலப்பிரதவண்ணி நமக ஓம் நீம் சர்வபூதவண்ணி நமக ஓம் நீம் மனோன்மண்ணி நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கும் ஸ்ரீமத் ராஜராஜேஸ்வரி அம்பிகாஜி நமக भोगे बलसमायुक्तं नागवल्लीतलेरुधं कर्पूर्णजोरदं निक्तं देवदेवोत्तमा देवता सार्वभौमाख्या
வாத்தியம் வாசிக்கலாம். இன்று நமது 190வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு இந்திய காவல்துறையினர் இந்த சிறப்பு பூஜையை மிக சிறப்பாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இங்க வருகின்ற போலீஸ் பரமசிவம் அவர்களே அவர்கள் குடும்பத்தார் மற்றும் நமது போலீஸ் பூஜையின் போது வரவேற்பு கொடுத்து மரணம் தவறாது சிரமப்படாது நமது இந்த பூஜையை கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி உயர் திரு ஆர் நடராஜா குடும்பத்தினர் அவர்களே மற்றும் இந்த சிறப்பு பூஜை ஏற்பாட்டு குழு உறுப்பினர்களே, இன்ஸ்பெக்டர் பயிற்சிக்கு வந்திருக்கும் இளம் காளைகளே, அதோடு கான்ஸ்டபிள் பயிற்சிக்கு வந்திருக்கும் காவலர்களே, இதோடு குடும்பத்தோடு இந்த பூஜைக்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை பணி செய்து கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பு பூஜைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்போது இந்த நிகழ்ச்சியை நிகழ்படி அடுத்து காலாஞ்சி வழங்குதல். தயவு செய்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கும் அனைவரும் தங்கள் கணவன் மனைவி யாராவது ஒருவர் வந்து இங்கே இரு குருக்கள் இருக்கின்றார்கள், அவர்களிருந்து காலாஞ்சியை பெற்றுக் கொள்ளும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இந்த போலீஸ் பயிற்சிக்கு வந்திருக்கும் கான்ஸ்டபிள், PIG இவர்கள் தவிர மற்ற அனைவரும் வந்து தயவு செய்து காலாஞ்சியை பெற்றுக் கொண்டு அழைக்கின்றோம்.
மண்டபத்துக்கு வந்து சொல்லிட்டேன். காவல்துறை அதிகாரி வைத்தியரும் தெரிவிக்கிறார். நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றும். இந்த பின்னால் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த பிஐஎஸ் அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் பரமசிவம் அவர்களே, முன்னாள் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நடனராஜா அவர்களே, எம்சிபிஏ ஃபவுண்டேஷனின் வைஸ் பிரசிடென்ட் உயர் திரு ஜெயபாரதி அவர்களே, என்னுடைய செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே, தோழர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 196வது போலீஸ் தினத்தையொட்டி இன்றைய சிறப்பு பூஜையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பு பூஜைக்கு நீங்கள் எல்லோரும் சிரமம் பாராது இங்கு வந்திருப்பது மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது. இருந்த போதிலும் அதிகமானோர் இந்த ஹாலுக்கு வெளியே நின்று கொண்டு நிற்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் உள்ளுக்கு நிறைய நாட்காலிகள் இருக்கின்றன. எல்லோரும் வந்து இங்கே அமர வேண்டும். இங்கே அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக இன்று உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியிலே முதல் முறையாக நமது அரசு மலேசியா போலீஸ் படையின் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டாக்டர் ஸ்ரீ பக்ரி ஹஜி முகமது உமர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. கடைசி நேரத்திலே அவர் இன்னும் இன்தான் என்ற பல்கலைக்கழகம் ஒரு உயர் கல்வி சாலையிலே ஜூசா என்று சொல்லக்கூடிய மற்ற அரசாங்க டிபார்ட்மெண்ட்களின் உயர் அதிகாரிகளுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு பரீட்சை, அந்த பரீட்சையின் முடிவு அவங்க தான் செய்ய வேண்டிய காரணத்தினால 2 மணி நேரம் அவர் லேட்டாக வருவதாக சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் அவர் லேட்டாக வருவதனால் உங்களை யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்கக்கூடாது, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திவிடுங்கள் என்று நம்மிடம் சொல்லி மிக வருத்தத்தோடு சொல்லி அனுப்பியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக அவர் முன்பே மிகவும் சந்தோஷத்தோடு நம்மளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவருடைய வருகையை தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கடைசி நேரத்திலே அது நடைபெற முடியாமல் போய்விட்டதற்காக அவரின் சார்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். மேபி அடுத்த வருஷம் அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி அவர் வந்தாலும் நம்மளுடைய போலீஸ் நிகழ்ச்சியிலே அது மிகவும் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் அவர் வராவிட்டாலும் கூட வருகிறேன் என்று மாலை வரையில் வருவதற்காக அவர் நமக்கு ஒரு உறுதி அளித்ததற்காக நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த போலீஸ் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறோம் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் வந்து போலீஸ் அதிகாரிகள் படக்கூடிய கஷ்டங்களை பொதுமக்களுக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் பொதுமக்கள் படக்கூடிய கஷ்டங்களை தான் போலீஸ் அதிகாரிகளாலும் பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று பலர் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே இந்த பொதுமக்களோடு போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் கலந்து, நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான், உங்களை போன்ற சமுதாயத்திலிருந்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம், அந்த சமுதாயத்தின் உறுப்பினர்கள் தான் நாங்களும், இந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை போக்குவதற்காகவும் உங்கள் பிரச்சனைகளை களைவதற்காகவும் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் தான் இந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவம். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு சிரமம் ஏற்படுத்தவோ உங்களுக்கு துன்பம் ஏற்படுத்தவோ இந்த இந்திய போலீஸ் அதிகாரிகள் அல்ல. முடிந்தவரையும் உங்கள் எல்லோருக்கும் எல்லா
உதவிகளையும் நன்மைகளையும் செய்வதற்காகத்தான் போலீஸ் அதிகாரிகளாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். இங்கு பெரும்பாலும் போலீஸ் அதிகாரிகளுடைய மனைவிகள் இருக்கின்றார்கள், குடும்பத்தினர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் வேலை செய்கின்றார்கள் என்று. குறைந்தது 12 மணி நேரம் வேலை செய்கின்றோம். பரமசிவம் நொடி தான் 18 மணி நேரம் வேலை செய்கிறார். அவருக்காக நீங்க ஒரு கை தட்டு கொடுங்க. நாங்கெல்லாம் 12 மணி நேரம் குறைந்தது வேலை செய்கின்றோம். நானும் 8 மணி நேரம் வேலை செய்கின்றேன். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இப்ப ஏறத்தாழ 5 சூப்பரிண்டெண்டன்ட் தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைப்பீங்க நிறைய போலீஸ் அதிகாரிகள் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்கன்னு இல்லை. ஒரே ஒரு இந்தியன் ஓசிபி பரமசிவம் அவர் தான். நாராயணசேகரன் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அவர் பல பட்டங்களை பெற்றவர். மிக நுணுக்கமாக விஞ்ஞான ரீதியிலே மிக கஷ்டமான கேஸ்களை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாதனையாளர் திரு நாராயணசேகரன். தயவு செஞ்சு எழுத சொல்லுகிறார். ஏன் இந்த காலத்து நேரத்தில் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, போலீஸ் அதிகாரிகளை தவிர பொதுமக்களுக்கு நம்ம அதிகாரிகள் யாராவது என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாது. நாங்கள் எல்லோரும் வயதில் குறைந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இருந்தாலும் எங்களுக்குலாம் 40 மேல் ஆகின்றது. நடனராஜா அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது அவரிடம் நாங்கள் பலவிதமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பாடங்களின் வழிதான் இன்று எங்களுடைய செயலாளரை ஆற்றிக்கொண்டு வருகிறோம். எங்களுடைய செயல் போலீஸ் வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்றால் பொதுமக்களுடைய ஆதரவு மிகவும் மிகவும் தேவை. ஆகவே இந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக the queen of all queens சொல்றாங்கல்ல, அரசியலிலே எல்லாம் பெரிய அரசியாரு அம்மன் ராஜராஜேஸ்வரி தான். அந்த ராஜராஜேஸ்வரிக்காக இன்று சிறப்பு பூஜை. இன்று நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் தான் சிறப்பு பூஜை செய்கின்றோம். யார் அந்த ராஜராஜேஸ்வரி? the queen of all queens, the king of all kings ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் மன்னர் மன்னன். அவர் ஒரு டீச்சிங் காலேஜில் பாடம் சொல்லி தர்றாரு. அவர் கோயில் கட்டணும். ஆனால் அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்காங்க, அவங்க உலகத்தெல்லாம் ரட்சித்து காப்பவர். யார் யார் தீங்கு செய்கிறாங்களோ அவங்களையெல்லாம் எந்தெந்த வகையில் அவங்களை தண்டனை கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாங்க. ஆனால் நல்லது செய்யணும்ல எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி காக்க வேண்டுமோ அப்படி எப்படி காக்க வேணும். ஆகவே தோழர்களே, கடந்த காலங்களிலே நம்ம நாட்டில் கம்யூனிஸ்ட்காரர்கள் தொல்லை நிறைய இருந்தது. கம்யூனிஸ்ட்காரர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இப்போ வர போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு கம்யூனிஸ்ட்காரங்கன்னா நாட்டில் எல்லாருக்கும் அதுதான் பெரிய பயம். இன்னைக்கு M16 கேங் எப்படி துப்பாக்கி ஏந்தி கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா பயம். ஆனால் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்காரங்கன்னா பயம். அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லாம் வெற்றிகரமாக உலகத்திலேயே அவங்களை எல்லாம் கைது செய்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டது முதலாக மலேசிய அரசு போலீஸ் படலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த கம்யூனிசம் பிரச்சனை இல்லாம இந்த நாட்டில் நம்ம எல்லாம் அமைதியா வாழ்றோம். ஈராக்ல என்ன நடக்குது? பெரிய போர் நடக்குது. உலகம் பூரா பல பிரச்சனை நடக்குது. நியூயார்க்ல நடந்தோம்னா every 5 minutes there is a crime அப்படின்னு பத்திரிக்கை வாயிலா படிக்கிறோம். ஆனா நம்ம நாட்டுல எல்லாரும் சுதந்திரமா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஜாலியா உட்காந்து சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பல பேர் சாப்பிட்றாங்க, ஏன்னா வெயிட் பண்ண முடியல, சாப்பிட்டு இருக்காங்க. ஆக நம்ம நாட்டில் இவ்வளவு சுதந்திரமும் பாதுகாப்பும் இருக்குன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? போலீஸ் அதிகாரிகள் இந்த நாட்டில் இருக்கிறதுனால தான் அது ஒரு காரணம். போலீஸ் அதிகாரிகளே இன்னைக்கு எல்லாரும் ஒரு நாள் லீவு அப்படின்னு ஒரு யாத்திரை மையங்களுக்கு லீவே கிடையாது. ஹரிகுருனா லீவு இருக்கு, வேலண்டைன் டேஸ்ன்னு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஆதி லேபர் டே இருக்கு, ஆனால் எல்லாரும் லீவ் எடுத்துப்பாங்க. ஆனால் போலீஸ் டேன்னு சொன்னா அதுக்கு லீவே கிடையாது. அன்னைக்கு தான் எக்ஸ்ட்ராவா நாங்கள் வேலை செய்யணும். ஏன்னா அப்படி ஒரு லீவை கொடுத்துட்டாங்கன்னாக்கா அன்னைக்கு நாட்டில் என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஈராக்கில் நடக்கிற சண்டை கூட இங்கே தான் நடக்கும். ஆனால் அமெரிக்கா அட்டாக் பண்ணாது. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கொள்ளைக்காரர்களும் திருடர்களும் எல்லாம் படையெடுப்பு செய்து விடுறாங்க. ஆகவே நம்ம போலீஸ் அதிகாரிகள் எவ்வளவோ தியாகங்களை செஞ்சு கொண்டு நாட்டை பாதுகாக்கிறார்கள். அதே வேளையில்
இந்த போலீஸ் அதிகாரிகளை ஒவ்வொரு ஆண்டும் வந்து 196வது ஆண்டு இது போலீஸ் தினம். பொதுமக்களை யாராவது ஒரு போலீஸ்காரை பார்த்து ஐயா ஹாப்பி போலீஸ் டே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு யார் சொல்றாங்களா? ஒரு சிலர் சொல்லலாம். எங்களுக்காக யாராவது கார்டு அனுப்புறீங்களா? இதெல்லாம் நாங்களே கேட்கறது, யாரும் அனுப்புறது கிடையாது. ஆனால் இன்று சாயந்தரம் ரத்தோஸ்ரீ சாமிவேல் அவர்கள் SMS ஒரு நியூஸ் அனுப்பினார். இந்த போலீஸ் தினத்தை கொண்டாடுகின்ற உங்கள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்கும் I wish you the God will give you the wisdom and the courage to maintain the majesty's peace in this country அப்படின்னு ஒரு SMS அனுப்பினார். அதாவது இந்த நாட்டின் பாதுகாப்பை இந்த போலீஸ் அதிகாரிகளாக நீங்கள் பாதுகாப்பதற்கு ஆண்டவன் உங்களுக்கு அருள் செய்வார்கள் அப்படின்னு அவர் அனுப்பினார். அதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒருத்தர் அனுப்புறது வந்து இந்த சமுதாயமே, இந்த நாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் நம்மளுக்கு அனுப்புறதா நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். அதே போல பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் முடிந்த அளவு உங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கிற ஒரு சில போலீஸ் அதிகாரிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் தெரியாமல் பிரச்சனைகள் வந்த போதுதான் போய் போலீஸ்காரர்களை கேட்பீங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் படுத்திருந்தா 10 பேர் விசிட்டிங் பண்ண போகும். அதுபோல ஒரு சாதாரண யாரையும் ஒரு பையனை பிடிச்சிட்டா 10 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து குறைத்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை வந்து சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். போலீஸ்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் போல நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய எதிரிகளாக நீங்கள் கருதக்கூடாது. அடுத்ததாக இன்றைய சிறப்பு பூஜையாகப்பட்டது இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அரசு போலீஸ் படைக்காக அந்த போலீஸ் படையின் தலைவர் கான்ஸ்ரீ நோரியன் பாய் அவர்களுக்காகவும் டெபுட்டி ஐஜிபி ரத்தோஸ்ரீ பக்ரி ஒமார் அவர்களுக்காகவும் மற்றும் எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்காகவும் நாட்டிலே இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லோரும் இந்த சமுதாயத்துக்காக நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக, இன்னும் உலகத்திலே எங்கெங்கே அநியாயங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் நியாயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்று இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலிலே சிறப்பு பூஜை செய்திருக்கின்றோம். நம்மளுடைய பக்குவப்பட்ட மனம் என்னவென்றால் நமக்காக ஒன்றி நாம் என்று சாமி கும்பிடுவதில்லை. உலகத்திற்காக எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் நான் சாமி கும்பிடுவேன். ஐயா தெய்வீகனாகிய நான் உடனடியாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகணும் அப்படின்னு நான் சாமி கும்பிடுவது கிடையாது. நான் ஒன்று இல்லை, எல்லாம் நம்ம இந்திய சமுதாயம் தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாடு எல்லா உயிரும் இன்புற்றிருங்க. எல்லா உயிரும் ஆல் நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும். இறைவா அருள் செய்யும் என்றுதான் நாம் வேண்டிக்கொள்ளும். இது ஒரு மிக உயர்ந்த பண்பாடு அல்லவா? எல்லாராலும் தன்னுடைய சொந்த குழந்தையை நேசிக்க முடியும், சொந்த பிள்ளையை கட்டிப்பிடிக்க முடியும். அடுத்த குழந்தைய பார்த்தா கொஞ்சம் கெட்டதாக இருக்க முடியும். இந்த இதை கட்டினா அப்புறம் 2வது பிள்ளையை கட்டிப்போம். மற்றவங்க தெரியாத ஆக தெரியாத பிள்ளையை கட்டிப்பிடிக்க முடியுமா? முடியாது. பார்த்து போவோம். அந்த பாச உணர்வு அவ்வளோ இருக்காது. ஆனால் மிக உயர்ந்த பண்பாடு அடைந்த ஒரு உள்ளங்கள் இருக்குல்ல, செடியை பார்த்தா கூட அழுதுருக்கிறாரு. யார்? ராமலிங்க சுவாமிகள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமலிங்க சுவாமிகள்லாம் இப்போ ரீபீட்ல ஏதோ கடை வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க. ராமலிங்க சுவாமிகள் என்பவர் ஒரு பெரிய செயின்ட். நாயன்மார்கள்ல 64 நாயன்மார்கள் அவர் ஒருத்தர். ஆனால் இந்த மாடர்ன் ஏஜ்ல வந்தவர், 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். செடிக்கு தண்ணி ஊற்றாம அந்த செடி இப்படி கிடந்தா கூட அதை பார்த்து அவருக்கு கண்ணில் தண்ணீர் வரும். அந்த வளர்ப்பு கடைகளை நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆனால் அந்த உயர்ந்த மனம் இருக்குல்ல, அதுதான் தமிழ் மனம்ன்றது. அந்த தமிழ் மனம் தான் உலகெல்லாம் வாழ்க என்று வாழ்த்து பாடம் ஆங்கிட்ட கொண்டாலும் இறைவா எல்லோரையும் காப்பாற்று அப்படின்னு. இதெல்லாம் வந்து மிக உயர்ந்த தமிழர்களின் பண்பாடு. இந்த பண்பாட்டிலே வந்த புதிய போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கு எல்லாரும் இந்த நீல சுருவாரும் வெள்ள சட்டையும் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு நினைச்சு. இவங்கெல்லாம் படித்து நல்ல மார்க் வாங்கி கஷ்டப்பட்டு போலீஸ்ல சேர்ந்துருக்காங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, போலீஸ்ல சேர்றது அவ்வளவு சுனாங்க, அவ்வளவு சுலபம் இல்லை. யாரோ ஒரு ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நான் கூட எங்கேயுமே வேலை கிடைக்காம போலீஸ்ல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு.
ஆனா அந்த எத்தனை இன்டர்வியூக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போலீஸ்ல சேர்றோம்னு நம்மளுக்கு தான் தெரியும். அது போல இங்க வந்திருக்கிற இளைஞர்களாகிய நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் எல்லாரும் எதிர்காலத்திலே சமுதாயத்துக்காக சேவை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் சமுதாயத்துக்கு நல்லபடியாக சேவை செய்ய வேண்டும், நாட்டிற்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும், இந்திய சமுதாயத்தின் பெயரை காக்க வேண்டும். அதற்காக நம்மளுடைய ராஜராஜேஸ்வரி அம்மனின் உதவியையும் ஆசையும் வேண்டி இன்றைய பூஜையை சேர்ந்திருக்கிறோம். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமே மலேசிய மக்கள் அனைவருக்கும் நன்மையை பயக்க வேண்டும் என்று நம்மளுடைய அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மனை வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது எனக்கு தெரியவங்களாம் ஃபர்ஸ்ட் எடுத்துருச்சு. எனக்கு தயவுசெய்து ஒரு நிமிடம் கொடுங்க பேச விட. நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். இங்கே பயிற்சிக்கு வந்திருக்கோம் கான்ஸ்டபிள் அனைவருக்கும் இதுதான் பட்டார ஓசிபிடி பரமசிவன் யாருக்கு ஒரு பெருமாள் தெரிஞ்சிருக்காரு. அங்கே மேலே கம்பீரமாக அமைந்திருக்காரு. அவர் தான் பரா அதான் பார்த்து சொல்லுங்க. இந்த வருடமும் நாங்கள் அழைப்பு கொடுத்து சிரமம் பாராது இங்கே வருகை தந்து இந்த சிறப்பு பூஜையை சிறப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பூசா ரத்யா போலீஸ் பயிற்சி நிலையத்தில் கமாண்டனாக வந்திருந்த போது முதல் முறையாக ஒரு தீபாவளி நிகழ்ச்சியை நாம் தமிழர்கள் அனைவரும் காவல்துறையோட அனைத்து இந்தியர்களை ஒன்று கூட செய்து அங்கே ஒரு தீபாவளி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில் அண்ணனுக்கு நன்றியை கூறிக் கொள்கிறோம். அதோடு அந்த போலீஸ் பயிற்சி நிலையத்தில் ஒரே ஒரு இந்திய கமாண்டராக அங்கே இருந்து சென்றவர். அவருக்கும் இவ்வேளையில் நன்றியை கூறிக் கொள்கிறோம். இப்போது உங்களுக்கெல்லாம் பசி எடுத்திருக்கோம். தயவுசெய்து இந்த அன்னதானத்தில் கலந்து சிறப்பிக்கும்படி இந்த சிறப்பு பூஜை குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தெய்வீக எதிர்ப்பு பேச வேண்டுமா? அதற்கு முன்பதாக தோழர்களே, நம்மளுடைய நண்பர் MCPF கிரைம் ஃபவுண்டேஷன், அதாவது மலேசியன் கிரைம் பிரிவென்ஷன் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்திலிருந்து உயர்ந்த ஜெயபாரதி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக தன்னுடைய சொந்த நன்கொடையாக அல்லது MCPF சார்பாக 500 வெள்ளி நன்கொடை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார். அவரை தயவு செய்து கைதட்டி கைதட்டி